ராஜபக்ச ஆட்சி காலத்தின் போதுதான் கொல்லப்பட்டிருந்தார்கள். எங்களுக்கு கடத்தப்பட்டவர்களும் இல்லை, காணாமல் ஆக்கப்பட்டவர்களும் இல்லை, கொல்லப்பட்டவர்களுக்குரிய நீதியும் இல்லாத நிலையில் நாங்கள் தொடர்ந்தும் குரல் கொடுத்துக் கொண்டிருக்கின்றோம். அவரை சுட்டவர்கள் யார் என்பதை மக்கள் கேட்டால் சொல்லுவார்கள். அந்த அளவுக்கு அதனை நேரடியாக பார்த்தவர்களும் இருக்கின்றார்கள். அவர்களை இயக்குகின்றவர்கள் பின்னணியில் புலனாய்வு பிரிவினர் இருந்திருக்க வேண்டும். ஆசாத் மௌலானா அவர்களால் மிகவும் துல்லியமாக எடுத்து கூறப்பட்டிருக்கின்றது. தளபதியாக இருந்த ஒருவர்தான் இதனை முக்கியமான சூத்திரதாரியாக இருந்து செய்திருக்கின்றார் என்றால் அதற்கு பின்னால் நின்றவர்கள் முன்னாள் ராஜாங்கர்கள் நின்றிருக்கிறார்கள். இவ்வாறெல்லாம் நின்று இந்த படுகொலைகளை செய்து முடித்திருக்கின்றார். துர்கா லட்சுமி வீடியோ கால் ஜோதிடம் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் வீடியோ கால் மூலம் சரி செய்யப்படும். அனைத்து பிரச்சனைகளுக்கும் 11 நாட்களில் தீர்வு. மட்டக்களப்பை பொறுத்தமட்டில் சிரேஷ்ட ஊடகவியலாளராக இருந்த ஐயாத்துரை நடேசன் அவர்களை பற்றி நாங்கள் வாழ வேண்டிய ஒருவரை இழந்த நிலையில் அவருக்காக நாங்கள் நினைவு கூற வேண்டிய ஒரு நிலையில் இங்கு நிற்கின்றோம். அந்த வகையில் நடேசன் அவர்களை பொறுத்தமட்டில் நான் இந்து கல்லூரியில் ஆசிரியராக கல்வி கற்பித்த காலத்தில் அவரும் ஒரு ஆசிரியராக அங்கு கல்வி கற்பித்துக் கொண்டிருந்தார். பின்னர் அவர் அதிலிருந்து ஒரு பதவி உயர்வு பெற்று அவர் வரி வசூலிப்பு அந்த திணைக்களத்தில் ஒரு உத்தியோகத்தராக தேர்ந்திருந்தார். அந்த வேளையில் அவர் வீரகேசரி பத்திரிகையில் ஒரு நிருபராக இருந்திருக்க வேண்டும். அவருடைய செய்திகள் வந்து கொண்டிருக்கும். அதன் பின்னர் அவர் ஒரு வீரகேசரியில் கட்டுரைகளை எழுதுகின்ற ஒரு ஆய்வு கட்டுரைகள் எழுதக்கூடிய ஒரு தகுதி நிலை பெற்ற ஒருவராக காணப்பட்டார். அப்போது அவருடைய கட்டுரைகள் டி நடேசன் என்ற பெயரில் அதிகமாக வந்து கொண்டிருக்கும். அந்த காலத்தில் நான் ஒரு தடவை மாடர்ன் டியூட்டரி பஸ் தரிப்பு நிலையத்துக்கு முன்பாக காணப்பட்டது. அவரை சந்தித்து நான் சொன்னேன், நீங்கள் உங்களுடைய சொந்த பெயரில் கட்டுரை எழுதுவது இந்த காலத்தில் பொருந்தாது, கொஞ்சம் மறைந்து எழுதுவது நல்லது என்று கூறிய போது அவர் சொன்னார், நெஞ்சில் அவர் விரலை வச்சு சொன்னார், நடேசன் எழுதுறான் என்றது எல்லோருக்கும் தெரிய வேண்டும் என்று ஒரு துணிச்சலாக அந்த கதையை சொன்னார். நடேசன் எழுதுகின்றான் என்பதை மற்றவர்கள் அறிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னார். இவ்வாறு ஒரு துணிச்சலாக தன்னுடைய பத்திரிகை செயல்பாட்டை முன்கொண்டு சென்ற ஒருவர். பின்னர் அவர் 2004 ஆண்டு 5ஆம் மாதம் 31ஆம் தேதி என்று நினைக்கிறேன், நான் அப்போது கல்வியல் கல்லூரியில் விரிவுரையாளராக இருந்து கொண்டிருக்கின்றேன். அந்த காலத்தில் அவர் ஒரு கட்டுரை எழுதியிருந்தார். கடைசியா எழுதின கட்டுரையா இருக்க வேண்டும். நான் நினைக்கிறேன் சிரேஷ்ட விரிவுரையாளர் தம்பை அவர்கள் சுட்டுக் கொலை செய்யப்பட்டதன் பின்னர் இந்த அநியாயங்களை, இந்த கொடூரங்களை மக்கள் வீதியில் வந்து கேட்க மாட்டார்களா என்ற அடிப்படையில் மக்கள் மத்தியில் ஒரு விழிப்புணர்ச்சியை ஏற்படுத்துவதற்காக அந்த கட்டுரையை எழுதியிருக்க வேண்டும். ஆனால் அந்த கட்டுரை எழுதப்பட்டதன் பின்னர் மிக வேகமாக அவர் படுகொலை செய்யப்பட்டிருந்தார். அவர் அலுவலகத்துக்கு, அதாவது மாமாங்கம் அந்த பிரதேசத்தில் அவருடைய அலுவலகம் காணப்பட்டது. அந்த அலுவலகத்துக்கு செல்லுகின்ற போது அவர் சுட்டுக்கொலை செய்யப்பட்டிருந்தார். அவர் அப்படி எதிர்பார்த்திருக்க மாட்டார், இவ்வளவு கெதியாக இந்த வேலையை செய்வார்கள் என்று அவர் எதிர்பார்க்கவில்லை. மக்கள் மத்தியில் ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும், மக்கள் இதனை தட்டி கேட்க வேண்டும் என்ற அடிப்படையில் அவர் தன்னுடைய கருத்துக்களை துணிச்சலாக வெளியிட்டுக் கொண்டிருந்தவர். அவருக்கு கிடைத்த பரிசு என்னவென்றால் அவரும் சுட்டுக்கொலை செய்யப்பட்டிருந்தார். இன்று அவர் சுட்டுக்கொலை செய்யப்பட்டு 2004ஆம் ஆண்டு என்று பார்க்கின்ற போது நாங்கள் 22 ஆண்டுகளை கடந்து நாங்கள் இங்கு நிற்கின்றோம். ஆகவே அவருக்குரிய நீதி கிடைக்கவில்லை. அவர் அளிக்கப்பட்டு அவர்களுடைய எண்ணத்தை நிறைவேற்றியிருக்க, அதாவது இந்த ராஜபக்ச அரசாங்கம் ஆட்சியில் இருக்கின்ற காலத்தில் அவர்கள் தமிழ் தேசிய அந்த சிந்தனையை, தமிழ் தேசிய அரசியலை அழிக்க வேண்டும் என்கின்ற ஒரு போக்கில் அவர்கள் செயற்பட்டிருந்தார்கள். அதற்காக ஏவலாளிகள் பலரை இங்கு நியமித்திருந்தார்கள். அந்த ஏவலாளிகள் விரல் நீட்டுகின்ற பக்கமெல்லாம் அவர்கள் வேட்டுக்களை தீர்த்து கொண்டிருந்த ஒரு காலம் என்று சொல்லலாம். அந்த அடிப்படையில் தான் யோசப் சிங்கம் ஐயா அவர்கள் கொல்லப்பட்டது, நடேசன் அவர்கள் கொல்லப்பட்டது, தம்பையா விரிவுரையாளர் அவர்கள் கொல்லப்பட்டது, இதே போன்று சந்திரநேரு அவர்கள் கொல்லப்பட்டது, ரவீந்திரநாத் அவர்கள் கடத்தி கொலை செய்யப்பட்டது. இவ்வாறு இந்த படுகொலைகளை மிகவும் வெற்றிகரமான முறையில் அவர்கள் செய்து கொண்டிருந்தார்கள் என்று சொன்னால் அவர்களை இயக்குகின்றவர்கள் பின்னணியில் புலனாய்வு பிரிவினர் இருந்திருக்க வேண்டும். அந்த காலத்தில் எங்களுக்கு இந்த உயிர்த்த ஞாயிறு குண்டு தாக்குதல் நடந்த போது எங்களுக்கு என்ன நடந்திருக்கும் என்று நாங்கள் சிந்தித்த போது பின்னர் கொஞ்சம் கொஞ்சமாக தகவல்கள் வந்து கொண்டிருந்தன. இப்போது அந்த தகவல்கள் என்பது ஆசாத் மௌலானா அவர்களால் மிகவும் துல்லியமாக
எடுத்து கூறப்பட்டிருக்கின்றது. அதாவது புலனாய்வு துறையின் முக்கிய ஒரு தளபதியாக இருந்த ஒருவர்தான் இதனை முக்கியமான சூத்திரதாரியாக இருந்து செய்திருக்கின்றார் என்றால் அதற்கு பின்னால் நின்றவர்கள் முன்னாள் ராஜாங்கர்கள் நின்றிருக்கிறார்கள். இவ்வாறெல்லாம் நின்று இந்த படுகொலைகளை செய்து முடித்திருக்கின்றார்கள். ஆகவே இன்னும் அவர்களுக்கான நீதி கிடைக்கவில்லை. நீதிக்கான குரல் வேண்டும் வேண்டும் நீதி வேண்டும் என்று கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். ஆனால் இதுவரை நீதி கிடைக்கவில்லை. ஆனால் இந்த அரசாங்க மாற்றத்தின் பின்னர் ஏதாவது நடக்குமா என்று எதிர்பார்த்தார்கள். சில குற்றவாளிகள் கைது செய்யப்பட்டிருக்கின்றார்கள் என்பதை நாங்கள் மறக்கவில்லை. ஆனால் இன்னும் பல குற்றவாளிகள் நடமாடிக்கொண்டுதான் இருக்கின்றார்கள். அவர்களை கைது செய்யக்கூடிய சூழ்நிலை இனி வருங்காலத்தில் ஏற்படுமா என்ற கேள்வி எழுகின்றது. உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் என்பது சர்வதேச ரீதியாக கிறிஸ்தவ மக்களுக்கு எதிராக செய்யப்பட்ட ஒரு அநீதி. பாப்பரசர்களிலிருந்து சர்வதேச அமைப்புகள் வரை கேட்டதன் அடிப்படையில் அது மேற்கொள்ளப்பட்டு கொண்டிருக்கின்றது. ஆனால் இந்த இன அழிப்போடு சம்பந்தப்பட்ட விடயங்கள் எங்களுடைய ஊடகவியலாளர்கள், நான் நினைக்கிறேன் 43க்கும் மேற்பட்ட ஊடகவியலாளர்கள் கொல்லப்பட்டிருக்கின்றார்கள். அதிலும் 27க்கும் மேற்பட்டவர்கள் நினைக்கின்றேன் ராஜபக்ச ஆட்சி காலத்தின் போதுதான் கொல்லப்பட்டிருந்தார்கள். எங்களுக்கு கடத்தப்பட்டவர்களும் இல்லை, காணாமல் ஆக்கப்பட்டவர்களும் இல்லை, கொல்லப்பட்டவர்களுக்குரிய நீதியும் இல்லாத நிலையில் நாங்கள் தொடர்ந்தும் குரல் கொடுத்துக் கொண்டிருக்கின்றோம். இதுதான் எமது நாட்டு மக்கள் இந்த அரசாங்கத்தில் மத்திய அரசின் ஒற்றையாட்சி பௌத்த மேலாதிக்க பொறிமுறையில் இருந்து வாழ முடியாது, எங்களுக்கு சமநீதி கிடைக்க முடியாது என்ற காரணத்தில் தான் அவர்கள் எங்களை தனியாக விட்டு விடுங்கள் என்று சிந்திக்கக்கூடிய ஒரு நிலைமை வந்தது என்னவென்றால் அந்த காலத்தில் அவர்கள் சமநீதி சமத்துவமான ஒரு உரிமையை வழங்க முடியாத இருந்தபடியே தான் செய்தார்கள். ஆகவே இன்று நாங்கள் கேட்பது நடேசன் அவர்களது இந்த 22வது நினைவேந்துகின்ற இந்த நிகழ்வில் அவருக்குரிய நீதி கிடைக்கவில்லை. அவரை சுட்டவர்கள் யார் என்பதை மக்கள் கேட்டால் சொல்லுவார்கள். அந்த அளவுக்கு அதனை நேரடியாக பார்த்தவர்களும் இருக்கின்றார்கள். ஆனால் அவர்களுக்குரிய நீதி கிடைக்கவில்லை. ஆகவே இவ்வாறு கொலை செய்த கொலையாளிகள் கண்டிக்கப்படுகின்ற போது ஓரளவுக்கு அந்த இழப்பில் வருந்தி கொண்டிருக்கின்ற அவருடைய உறவுகள், தமிழ் உறவுகள் எல்லோரும் ஓரளவுக்காவது நிம்மதி அடையக்கூடிய மாதிரி இருக்கும். ஆகவே அதனை இந்த அரசாங்கம் செய்ய வேண்டும். கொலையாளிகள், குற்றவாளிகள் தப்பித்து வாழ்வது என்பது மிக மோசமான ஒரு அரசியலை எடுத்துக்காட்டும். கடந்த காலத்தில் குற்றவாளிகள் பாதுகாக்கப்பட்டதன் விளைவுதான் தொடர்ந்தும் படுகொலைகள் நடைபெற்றதற்குரிய காரணமாக இருந்தது. ஆகவே குற்றவாளிகளை தண்டிப்பதன் மூலமாக இந்த அரசாங்கம் தாங்கள் சரியான பாதையில் சரியான நீதியில் செல்லுகின்றோம் என்பதை உறுதிப்படுத்த வேண்டும். அவ்வாறு இல்லாத போதுதான் இந்த உள்நாட்டு பொறிமுறை எல்லாம் பொய்ப்பித்து போகின்ற போதுதான் நாங்கள் சர்வதேச பொறிமுறையை கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். அதற்கும் உரிய காரணம் இந்த அரசாங்கங்கள் எடுக்காத நடவடிக்கை என்பதை கூறிக்கொள்வதோடு அவருடைய ஆத்மா சாந்தி அடைய வேண்டும், அவரது குடும்பத்தினர் மனசாந்தி அடைய வேண்டும், எங்களுக்கு நீதி கிடைக்க வேண்டும் என்று கூறி எனது இந்த கருத்துரையை நிறைவு செய்கின்றேன். துர்கா லட்சுமி வீடியோ கால் ஜோதிடம். எந்த பிரச்சனையாக இருந்தாலும் வீடியோ கால் மூலம் சரி செய்யப்படும். அனைத்து பிரச்சனைகளுக்கும் 11 நாட்களில் தீர்வு.